யுகங்களை கடந்த இறைவன் இதோ காலத்திற்கு உட்பட்டவராய் நம் மத்தியில் வாசம் செய்ய இந்த நற்கருணையின் வடிவில் சாதாரண அப்பத்தின் குணங்களுக்குள் தன்னை மறைத்து நம்மை தேடி வந்திருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் அக்கறையும் அனுசரணையும் கொண்ட இறைவன் இவர். மாறாத அன்பிற்கு சொந்தக்காரர். திருப்பாடல் 103 அழகாய் சொல்லுகின்றது, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொழியில் என்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார். உன் இளமை கழுவின் இளமையென புதிதாய் பொலிவரும். ஆம், இந்த வருடத்தின் 150வது நாளில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். 2025ஆம் ஆண்டு பிறந்த பொழுது பல்வேறு விதமான உணர்வுகளோடு நாம் இந்த ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருப்போம். 150 நாட்களை இறைவன் இந்த ஆண்டிலே, இந்த யுபிலி ஆண்டிலே சிறப்பாக கடந்து வர நமக்கு கருணை புரிந்திருக்கின்றார். நாம் மருத்துவமனையில் இல்லை, மாறாக ஆலயத்திலே இருக்கின்றோம். நாம் நோயாளிகளில் ஒருவராக இல்லை, மாறாக நம்பிக்கையாளரின் ஒருவராக இந்த ஆலயத்திற்கு நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம். நடக்க முடியாதவர்களாய், படுக்கையில் இருப்பவர்களாய் இல்லை, மாறாக நடந்து இந்த இடத்திற்கு நாம் இறைவனை தேடி வந்திருக்கின்றோம். வாழ்வில் எத்தனை போராட்டங்கள், துன்பங்கள், சவால்கள் இருந்தாலும் நம்பிக்கையில் தளர்வுறாமல் இதோ இந்த வேளையில் நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். நற்கருணை நாதருடைய பிரசன்னத்தில் நாம் நடந்து வந்த பாதையை சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனை வகைகளில் இறைவன் தன்னுடைய அன்பை நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றார். எத்தனை ஆபத்துக்களில் இருந்து நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பாவ சோதனைகளில் இருந்து இவர் நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். இது என்னால் ஆகுமா என்று தயங்கி நின்ற பொழுது, இது என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது என்று கலங்கி நின்ற பொழுது, அதையும் கடந்து வர, அதையும் தாண்டி வர இந்த இறைவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். குடும்பத்தில் மனக்கசப்புகள், புரிந்து கொள்ளாமையினால் ஏற்பட்ட பிளவுகள், எங்கே குடும்பம் இரண்டாக உடைந்து சிதறிவிடுமோ என்று கலங்கி நின்ற தருணங்களில் இருந்த மனக்குழப்பங்கள், உராய்வுகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு இணைந்து மகிழ்ந்து வாழ இறைவன் கிருபை செய்ததற்காக ஒரே துறையின் கீழ் ஒரே குடும்பமாக நம்முடைய மகிழ்ச்சியை மட்டுமல்ல, நம்முடைய துன்பத்தையும் பகிர்ந்து வாழ இறைவன் கிருபை புரிந்ததற்காக திரு
திருப்பாடல் 103 சொல்வது போல பலகீனப்பட்டு நின்ற நம்மை, தளர்ச்சியுற்று இருந்த நம்மை இறைவன் திடப்படுத்தி கழுகினுடைய இளமையை நமக்கு கொடையாய் கொடுத்து வாழ்வை பொலிவுறச் செய்ததற்காக, அன்பு உறவுகளுக்காக நன்றி செலுத்துவோம். பெற்றோருக்காக, குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்காக நன்றி செலுத்துவோம். அன்பு குழந்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். வெளிநாட்டு பயணங்களை ஆசீர்வாதமாய் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம். கடலிலே தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் சமுத்திரத்தில் தொழில் செய்துவிட்டு பத்திரமாய் பாதுகாப்போடு மீண்டும் கரை சேர கிருபை புரிந்ததற்காக நன்றி செலுத்துவோம். கடந்த நாட்களிலே நல்லதொரு விவசாய அறுவடையை நாம் பெற்றுக்கொள்ள இறைவன் கிருபை புரிந்ததற்காக நன்றி செலுத்துவோம். எல்லோரும் இணைந்து இந்த பாடலை பாடி இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இணைந்து பாடுவோம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. உலகிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை, உலகிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை, அலைகடல் அலைந்து ஓய்ந்தவரை, அலைகடல் அலைந்து ஓய்ந்தவரை நான் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. நான் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைத்திரு வார்த்தைகள் 15 மற்றும் 16. அதிகாரம் 4 இறைத்திரு வார்த்தைகள் 15 மற்றும் 16. ஏனெனில் நம் தலைமை குழு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.